Hi students, நம்ம இப்போ exercise 3.1ல first sum பார்க்கலாம். sum என்ன பாருங்க, if the sides of cubic box are increased by 1, 2, 3 units respectively to form a cuboid. ஆக்சுவலாக கியூபிக் இருக்கு, கியூபிக் என்ன தெரியும் உங்களுக்கு, அந்த ஹைட்டு பிரெத் எல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு ஏன்னு எடுத்துப்போம், சில ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சைடு பாருங்களா +1, அதாவது இன்க்ரீஸ் பை 1 தான் சொல்கிறோம். அடுத்த சைடு பாருங்க 2, அடுத்து பார்த்தோம்னா 3 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கியூபிக் என்ன நமக்கு கியூபாய்டாக மாறும். அதான் கொடுத்துறாங்க ஃபார்ம் ஏ கியூபாய்ட், தென் தி வால்யூம் இஸ் இன்க்ரீஸ் பை 52 கியூபிக் யூனிட்ஸ். அப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஏ எடுத்தோம் இங்க சைட்ல இந்த கியூபா இருக்கும்போது இருந்த வால்யூமை விட கியூபாய்ட் ஆச்சு உங்களுக்கு 52 கியூபிக் யூனிட்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா சைட்ல இருந்து இன்க்ரீஸ் பண்ணீங்களா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வால்யூம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் கேட்குறாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நமக்கு எப்பயும் சைட் லென்த் ஆஃப் கியூப் என்ன பார்த்தோம், நமக்கு ஜெனரல் அந்த ஏன்னு எடுத்துப்போம், அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். லெட் ஏ பி தி side length of cube. இந்த கியூபுடைய சைட் லென்த் நம்ம ஏன்னு தரும். இப்போ கிவன் போடலாமா, இதோட இப்போ எழுதிங்க. Therefore, the volume of cube என்ன வரும், a cube clear cubic units வரும். பத்து given போயிடலாமா, given என்ன தராங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு சைடு வந்து +1 இன்க்ரீஸ் பண்ணுறோம், செகண்ட் சைடு பார்த்தீங்கன்னா +2, தேர்ட் சைடு +3, தென் ஏற்கனவே இந்த கியூபிக்கோட வால்யூம் வந்து ஏ கியூப், இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதா +52. இதுதான் நமக்கு இந்த வால்யூம் ஆஃப் உங்களுக்கு கியூபாய்டு வந்துடும். சரி, இதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருந்த அந்த வேர்டை வந்து என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன் நமக்கு கன்வெர்ட் பண்ணி போகிறோம். இப்போ நமக்கு மல்டி பண்ணலாமா, இப்போ நமக்கு சரி ஃபர்ஸ்ட் இதை மல்டி பண்ணலாமா, அப்போ ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஆகுமா, ப்ளஸ் இந்த ஏ இன்ட்டு 2 2a ப்ளஸ் 1 இன்ட்டு ஏன்னு ஏ ப்ளஸ் 1 இன்ட்டு 2 2. இது ஷார்ட் பண்ணலாமா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ 2a ப்ளஸ் ஏ 3a ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் 3 ஈக்குவல் டு ஏ கியூப் ப்ளஸ் 52. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது ரெண்டு மட்டும் பண்ணலாமா, அப்போ ஏ ஸ்கொயர் ஏன்னு வரும், ஏ கியூங்களா, ஏ ஸ்கொயர் 3a ஸ்கொயர் ப்ளஸ் 3a இன்ட்டு ஏன்னு வரும் 3a ஸ்கொயர் ப்ளஸ் 3a இன்ட்டு 3ன்னு வரும் 9a ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ 2a ப்ளஸ் 2 இன்ட்டு 6 6 2 இன்ட்டு 3 6. இந்த ஏ கியூப் வந்து கொண்டு வரலாம், 52 வந்து கொண்டு வரலாம். இப்போ ரெண்டு மைனஸ் ஆகிடுமா, இப்போ ப்ளஸ் ஏ கியூபும் மைனஸ் ஏவும் நம்ம கேன்சல் ஆகிடுமா. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 3a ஸ்கொயர் ப்ளஸ் 3a ஸ்கொயர் இருக்கா, 6a ஸ்கொயர் வந்துடுங்களா, 9a ப்ளஸ் 2a 11a ப்ளஸ் நமக்கு இந்த ப்ளஸ் 6 மைனஸ் 52 இருக்குங்களா, சப்ராக்ட் பண்ண வரும் -46 ஈக்குவல் டு 0 வரும். சரிங்களா. இப்போ என்ன நமக்கு சால்வ் பண்ணும் இல்லை, ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும், சால்வ் பண்ணோம் இல்லையா. இப்போ சால்வ் பண்ண நமக்கு ஃபார்முலா யூஸ் பண்ண நமக்கு ஏ கூட -b ப்ளஸ் ஆர் மைனஸ் b ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இங்கே தெரியும் உங்களுக்கு ஏ வேல்யூ வந்து 6, பி வேல்யூ வந்து 11, சி வேல்யூ வந்து -46. ஏன்னா ஏ வேல்யூ எனக்கு ஏ கோஎஃபிஷியன்ட், இந்த ஏவோட கோஎஃபிஷியன்ட் நம்ம இங்கே கேபிட்டல் பி எடுத்துப்போம், இந்த கான்ஸ்டன்ட் நமக்கு சீன் எடுத்துப்போம். இங்கே போலாமா -b, அப்போ -11 வந்துருமா, ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் நம்பர்லாம் 120 போட்டலாமா, 11 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ வேல்யூ வந்து 6, சி வேல்யூ வந்து -46 டிவைட் பை 2 இன்ட்டு ஏனது 6 வந்துருச்சு. சரிங்களா, இன்ட்டு பண்ணோமா, இப்போ -11 ப்ளஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 121. இப்போ நம்ம 4 6 24 வந்துருமா, அப்போ 46 இன்ட்டு 24 24 2 16 18 2 19 வந்துருமா,
93. அப்போ 4 10 மீ 1 நமக்கு 1 0 போகும். ப்ளஸ் 1104 divided by 12. நெக்ஸ்ட் வந்து மைனஸ் 11 ஆட் பண்ணால் நமக்கு 1220 வந்துருங்களா, divided by 12. நெக்ஸ்ட் நமக்கு இந்த மைனஸ் 11 ப்ளஸ் மைனஸ் 1225 ஸ்கொயர் ரூட் தர நமக்கு 35 வரும் பை 12ங்களா. இப்போ தேர்ஃபோர் நமக்கு ரெண்டா செப்பரேட் பண்ணலாமா, a equal to minus 11 plus 35 by 12 or a equal to minus 11 minus 35 by 12. இப்போ நமக்கு ரெண்டும் மைனஸ் இருக்கும்போது அது இங்கே மைனஸ் 46 by 12 வந்துடும் இல்லையா. நெகட்டிவ் கண்டிப்பாக நமக்கு சைட்ல இருந்து நெகட்டிவ் வரது சான்ஸ் இல்லை இல்லையா. அப்போ இட்ஸ் நாட் பாசிபிள். நெகட்டிவ் சைட்ல இருந்து லென்த் நமக்கு நெகட்டிவ் வரது வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், 24 divided by 12 வருங்களா, அடிச்சன் வரும் நமக்கு 2. அப்போ ஏ நம்ம 2 பண்ணிச்சாச்சா, இப்போ சைட்ல இருந்து கியூப் பண்ணிச்சாச்சு. நமக்கு சம்மில் கேட்டுக்கிறது வால்யூம் ஆஃப் கியூப் ஆயிரம் கேட்டுறாங்க இல்லையா. அப்போ வால்யூம் ஆஃப் கியூப் பால் equal to நமக்கு a plus 1 into a plus 2 into a plus 3. இப்போ ஏ வேல்யூ 2 தானே, 3 வந்துருமா. இதனால நமக்கு 2 plus 4 2 plus 5 வந்துருமா. இப்போ ஆன்சர் வந்து 5 plus 20 20 into 3 நமக்கு 60. அப்போ 60 cubic units. கொடுத்துற சம்ம கொஞ்சம் படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைட்ல இருந்து கியூப் வந்து ஏன்னு தரும். அப்போ வால்யூம் ஆஃப் கியூப் வந்து ஏ கியூபு. சைட்ல இருந்து நமக்கு 3 சைடு இன்க்ரீஸ் பண்றாங்க, by 1 by 2 by 3. அப்போ நான் a plus 1 into a plus 2 into a plus 0. அப்போ கியூபிக்கோட வால்யூம் இருக்குல்லையே அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், ப்ளஸ் 52. அப்போ நான் a கியூப் ப்ளஸ் 52. ஜஸ்ட் நீங்கள் சால்வ் பண்ணாவே போதும். நீங்கள் ப்ளஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ் தானே, ஜஸ்ட் சால்வ் பண்ணுங்க. அந்த ஏ வேல்யூ 2 வரும், அதில் 1 நெகட்டிவ் வேல்யூ, சைட்ல இருந்து நெகட்டிவ் சான்ஸ் இல்லை. அதெல்லாம் என்ன பண்ணுறோம், ஏ 2 எடுத்துட்டு வால்யூம் ஆஃப் கியூப் கண்டுபிடிச்சிடும்.